ஃப்ரைடே மார்னிங் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்ந்ததும் டெய்லி ஒன்று ஒன்றா காலி பண்ணிகிட்ருக்கோம். அதில் இந்த பைனாப்பிள் 2 இருக்கவே மிளகா பொடியெலாம் சேர்த்து கிரில் பண்ணுவாங்கள்ல, அதுவும் கொஞ்சமாக கேசரியும் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். தென் லாஸ்ட்டாக போட்டு யூடியூப் ஷார்ட்ஸில் தெரியாதனமாக தம்பிக்கு ராக்கி கட்டுற கிளிப்பிங்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் என்னமோ இவங்களோட கல்ச்சரில் பெரிய பாறாங்களை தூக்கி போட்ட மாதிரி இந்த சோகால் கல்ச்சரை காப்பாற்றுறவங்க கமெண்ட்ஸில் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நார்த் இந்தியன் ஃபெஸ்டிவல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், கல்ச்சருக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் தெரிஞ்சால் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படி இப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை நார்த் இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்க்கல. ஒரு சிப்ளிங்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அழகான பாண்டை செலிப்ரேட் பண்ணுறோமே தவிர இதில் கல்ச்சரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதே. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, ஸ்லீவ்லெஸ்ஸோ நீலந்து ட்ரெஸ் போட்டாலும் இதே கமெண்ட் தான் வரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டாலும் இதெல்லாம் கல்ச்சர்லேயே கிடையாதுன்னு சொல்லி ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன ஒன்று புரியலனா, அப்படி கல்ச்சர்னு சொல்லி சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க எதை கல்ச்சர்னு மீன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, எப்போவுமே இந்த கல்ச்சர் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கல்ச்சர்னால் என்ன, எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும்னு சொல்லி டீட்டெயில்டாக ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணிடுங்க. நாங்கள் வேணால் அதை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணுன்னா என் தம்பிக்கிட்ட போய் இது நார்த்தில் தான் பண்ணுவாங்க, பட் நம்ம சவுத்தில் இருக்கோம், ஸோ ராக்கிலாம் கட்டிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சின்ன அட்வைஸ், ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்க பட் உங்களுக்கு அது பிடிக்கலனா நீங்கள் பண்ணாதீங்க, நோபடி இஸ் கோயிங் டு ஃபோர்ஸ் யூ. அதே மாதிரி பண்ணுறவங்க கிட்ட போய் எனக்கு இது பிடிக்கல ஸோ நீங்களும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுல சென்ஸே கிடையாது. ஸோ லெட் தெம் டூ வாட் எவர் தே விஷ்.